இஸ் ஹரிஷான். இன்றைக்கி நம்ம ஆல்ஃபா மேல்னா என்ன, தென் ஆல்ஃபா மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் ப்ரொசீட். ஆல்ஃபா மேல் இந்த டாப்பிக்கை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கிடச்சிது. முதல்ல ஆல்ஃபா மேல்னா என்ன? ஒரு பர்சன் தன்னை விட வீக்கான பர்சனை டாமினேட் பண்ணுறதா, இல்லை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தன்னை தான் ஷோ அப் பண்ணிக்கிற ஒரு பர்சனா? நோ, நாட் அட் ஆல். ஒரு ரியல் ஆல்ஃபா மேல் லீடர்ஷிப் குவாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒருத்தராக இருப்பார். மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். சரி, ஓகே, ஒரு ஆல்ஃபா மேலை எது ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுது? அதாவது ஆல்ஃபா மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹானஸ்டி. ஒரு குரூப்க்கோ இல்லை ஒரு டீமுக்கோ லீடர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க எல்லாரும் அந்த லீடரை நம்பணும். அதாவது அந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸும் அந்த லீடராக நம்பணும். ஸோ ஒரு ஆல்ஃபா மேல் எப்பவும் தன்னோட பர்சனல் கெயின்ஸ் அண்ட் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி யோசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். இன்ஸ்பயர் அதர்ஸ். செகண்ட் திங், மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். யார் வேணாலும் அரகண்ட்டாவோ இல்லை டாமினண்ட்டாவோ இருக்க முடியும். பட் ஒரு ஆல்ஃபா மேல் அவரோட ஆக்ஷன்ஸ் மூலமாக மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அது மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆல்ஃபா மேல் அவர் பண்ண எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். அதை விட்டுட்டு எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ஒதுங்கிக்க மாட்டார். வைஸ். ஒரு ஆல்ஃபா மேல் நிறைய விஷயத்தை பற்றின திங்கிங் அண்ட் தாட்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பார். அப்புறம் அவரோட விஷனில் கிளியராக இருப்பார். எப்போதும் வெல் இன்ஃபார்ம்டாக புது விஷயத்தை தேடி கற்றுக்கிட்டே இருப்பார். கமிட்மெண்ட்ஸ். ஆல்ஃபா மேல் இஸ் அ மேன் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். அவருக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். ஏதோ ஒன்று, பெயிண்டிங்காக இருக்கலாம், இல்லை பாடி பில்டிங்காக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம். பட் எப்போவும் அவரோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பார். ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட் ஆகி தன்னை எப்பவும் ஆக்டிவாகவே வச்சுப்பார். கரிஸ்மா. ஆல்ஃபா மேல் எப்போவும் மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இதுக்குன்னு அவங்க ஹேண்ட்ஸமாக இருக்கணும்னு இல்லை, வெல் க்ரூம்டாக இருந்தால் போதும். தென் அவங்க ஆட்டிடியூட், ஐ கான்டாக்ட், த வே ஆஃப் ஸ்டாண்ட்ஸ், அவங்க போஸ்டர் அண்ட் அவங்களோட டாக்ஸ், அதை வச்சே மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. டெசிசிவ்னஸ். த ரியல் ஆல்ஃபா மேல் ஆர் குட் அட் மேக்கிங் டெசிஷன்ஸ். டெசிஷன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. பட் அவங்க ரிஸ்க் எடுத்தாலும் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அவங்க தன்னை மட்டும் நம்பி டெசிஷன்ஸ் எடுக்கிறனால தான் பீட்டா மேல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கான்ஃபிடென்ஸ். ஆல்ஃபா மேல் கிட்ட இருக்கிற மெயினான ட்ரைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். ஒரு ஆல்ஃபா மேல் அவரோட பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி அவரை பற்றி பெருசாக பேசிக்க மாட்டார். ஏன்னா இது இன்செக்யூரான பர்சன்ஸ் தான் பேசுவாங்க. ஒரு ஆல்ஃபா மேல் எப்பவும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பார். பிகாஸ் அவருக்கு அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரெண்டுமே தெரியும். எம்பத்தி. இப்போ ஒருத்தர்கிட்ட எம்பத்தி இல்லாட்டி அவரால் ஒரு லீடர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காதவன் எப்படி ஒரு ஆல்ஃபா மேலாக இருக்க முடியும்? கண்ட்ரோலிங் தேர் எமோஷன்ஸ். ஆல்ஃபா மேல்ஸ் ஆர் குட் அட் கண்ட்ரோலிங் தேர் எமோஷன்ஸ். ஆல்ஃபா மேல்ஸ் அவங்களோட எமோஷன்ஸை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு எமோஷனல் ஆகிட்டு எடுக்கிற முடிவெல்லாம் முட்டாள்தனமானது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எமோஷன்ஸை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க. மேலே பார்த்த எல்லா ட்ரைட்ஸும் இருக்கிற ஒரு பர்சனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். உங்களுக்கும் ஒரு ஆல்ஃபா மேல் ஆகணும்னா சிம்பிள், ஃபாலோ த அபவுட் ட்ரைட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.